திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகன்தாஸ் மற்றும் அவரது மகன் தீபக் ஆகியோர் காவலர்கள் முன்னிலையில் தாக்கிக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து சென்ற காவலர்கள் மீது தீபக் கற்கடை வீசி ரகளையில் ஈடுபட்டார். இந்நிலையில் மோகன்தாஸிடம் புகார் பெற்று தீபக் கைது செய்யப்பட்டார். இச்சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்க காலதாமதப்படுத்திய SI தினேஷ் மற்றும் இரு போலீசார் திருச்சி ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். திருச்சியில் புதிய மின் இணைப்பு வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற மின்வாரிய அதிகாரி உட்பட 2 பேர் கையும் களவுமாக பிடிபட்டனர். ஸ்ரீனிவாசன் என்பவர் மும்முனை மின்சாரம் வேண்டி விண்ணப்பித்திருந்த நிலையில் மின்வாரிய நகர் உதவி செயற்பொறியாளர் சந்திரசேகர் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து ஸ்ரீனிவாசன் லஞ்ச பணம் கொடுத்தபோது சந்திரசேகர் மற்றும் அவரது உதவியாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உலவும் பாகுபலி யானை இதுவரை பயிர்களை சேதப்படுத்தி வந்த நிலையில் தற்போது பொது உடைமைகளை சேதப்படுத்தி இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நந்தவனப்புதூரில் விவசாயி வசந்தகுமாரின் தென்னந்தோப்புக்குள் புகுந்த யானை மரங்களை நாசம் செய்ததோடு ஒரு ராட்சத மரத்தை சாய்த்தது. மரம் அருகே இருந்த வீடு, லோடு வாகனம், மின் கம்பங்கள் மீது விழுந்ததில் அவை சேதமடைந்தன. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது வாழைத்தார் ஏற்றி வந்த வேன் மோதிய விபத்தில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழுமலை, அவரது உறவினர் சேகர் இருவரும் குடும்பத்துடன் கருவலூரில் தங்கி நம்பியாம்பாளையத்தில் உள்ள விசைத்தறி கூடத்தில் கூலி வேலை செய்து வந்தனர். இருவரும் கருவலூரில் இருந்து நம்பியாம்பாளையத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்து ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் வஞ்சனபுரத்தில் அடுத்தடுத்து 5 வீடுகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் தீயில் கருகி சாம்பலாகின. ராஜீவ்காந்தி என்பவருக்கு சொந்தமான கூரை வீட்டில் பற்றிய தீ அடுத்தடுத்த வீடுகளுக்கு பரவியதாக சொல்லப்படுகிறது. தகவல் அறிந்த தீயணைப்பு வாகனம் வருவதற்குள் 5 வீடுகள் தீக்கிரையாகின. வீட்டில் இருந்த சான்றிதழ்கள், அடையாள ஆவணங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் என அனைத்தும் தீயில் கருகி சேதமடைந்தன. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பெட்டிக்கடையில் ரகளையில் ஈடுபட்டு அடித்து நொறுக்கிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தண்ணீர் பாட்டில் வாங்குவதில் ஏற்பட்ட வாக்குவாதம் களைபரத்தில் நிறைவடைந்த நிலையில் CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். சேலம் மாவட்டத்தில் மாநில அளவில் 25 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியின் முதல் சுற்று தொடங்கியது. நாமக்கல், திருவண்ணாமலை உட்பட 8 மாவட்டங்களில் நடைபெறும் போட்டிகளின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெற்றி பெறும் தலா 2 அணிகள் தேர்வு செய்யப்பட உள்ளன. சேலத்தில் 2 மைதானங்களில் வருகின்ற 21ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெறவுள்ளன. சேலம் மாவட்டத்தில் சாயக்கழிவு தண்ணீருடன் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் புகார் அளித்தனர். திருமணி முத்தாறு பகுதியில் செயல்பட்டு வரும் சாய ஆலைகளில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றுவதால் வாய்க்கால் மற்றும் ஏரி பாசன நீரை விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூரில் 65 வயது மூதாட்டியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சாமுண்டிபுரம் காட்டுப்பகுதியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த மூதாட்டியிடம் அதே பகுதியைச் சேர்ந்த சாதிக் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் சாதிக்கை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள படைவெட்டி மாரியம்மன் கோயிலில் பத்ரகாளியம்மன் திருநடன வீதி உலா நடைபெற்றது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் காளி வேடமணிந்து நடனமாடியபடி சென்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மதுரை வாடிப்பட்டி அருகே குடும்ப தகராறில் உறவினர் வீட்டை அடித்து நொறுக்கிய CCTV காட்சி வெளியாகியுள்ளது. பெருமாள்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் நிலா தம்பதி குழந்தைகளுடன் உறவினர் வீட்டுக்கு காதணி விழாவிற்கு சென்றுவிட்டு திரும்பிய போது அவரது வீடு முழுவதும் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தது. CCTV கேமராக்களும் சேதப்படுத்தப்பட்டிருந்தன. இதனையடுத்து CCTV கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது நிலத்தகராறு காரணமாக அவரது உறவினர்கள் 5க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து கல் மற்றும் கட்டையால் வீட்டை சேதப்படுத்தியது தெரியவந்தது.
ராணிப்பேட்டை மாவட்டம் கல்குவாரி மற்றும் புதிதாக அமைய உள்ள தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆற்காடை அடுத்த நந்தியாலம் கிராமத்தில் கல்குவாரி மற்றும் கற்கள் அரைக்கும் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு வந்து செல்லும் கனரக லாரிகளால் கிராம மக்கள் பல இன்னல்களை சந்திக்கும் நிலையில் புதிதாக ஒரு தொழிற்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இருசக்கர வாகன ஷோரூமுக்குள் புகுந்த கொள்ளையர் பணத்தை திருடிச் சென்றார். ஜெயங்கொண்டம் கும்பகோணம் சாலையில் ராஜன் என்பவரின் ஷோரூமை பூட்டை உடைத்து புகுந்த கொள்ளையர் சாவகாசமாக அனைத்து இடங்களையும் சல்லடையிட்டு ஆங்காங்கே இருந்து மொத்தமாக 1,80,000 ரூபாயை திருடியுள்ளார். கொள்ளையரை பிடிக்க காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஜம்மு ஐஐடியின் அறிவியல் கண்காட்சியில் சூசைட் ட்ரோன் என்ற சிறப்பு ட்ரோனை இந்திய ராணுவம் காட்சிப்படுத்தியுள்ளது. இந்த ட்ரோன் மூலம் 250 முதல் 300 கிராம் RDS வெடிப்பொருள் கொண்டு செல்ல முடியும் என கூறிய அதிகாரிகள் இலக்கை நோக்கி அனுப்பி வெடிக்க வைக்க முடியும் என்றும் விளக்கினர். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் அருகே மொட்டை மாடியில் விற்பனைக்காக வைத்திருந்த 400 புறாக்களை சத்தமில்லாமல் திருடிச் சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. வழக்கம் போல புறாக்களுக்கு உணவளிக்க வந்த உரிமையாளர் கூண்டுகள் காலியாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். ஏணியை பயன்படுத்தி மொட்டை மாடிக்கு வந்த திருடர்கள் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புறாக்களை திருடிச் சென்றுள்ளனர். துளி கூட சத்தமில்லாமல் நூற்றுக்கணக்கான புறாக்களை திருடியது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் 300க்கும் மேற்பட்ட பூனைகளை வைத்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புகாரின் பேரில் ஹடப்சர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை ஆய்வு செய்த போலீசார் தடுப்பூசி செலுத்தாமல் சுகாதாரமற்ற முறையில் சுமார் 300 பூனைகள் மற்றும் அதன் குட்டிகளை வளர்த்து வந்ததை உறுதி செய்தனர். இதைத் தொடர்ந்து உரிமையாளரை எச்சரித்து அவற்றை வேறொரு இடத்திற்கு மாற்ற அறிவுறுத்தினர். இஸ்ரேல் காசா போர் தொடங்கி 500 நாட்களை எட்டியுள்ள நிலையில் ஹமாஸ் வசம் பிணை கைதிகளாக இருப்பவர்களின் குடும்பத்தினர் நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நாளை நினைவுகூரும் வகையில் 500 நிமிடங்கள் உண்ணாவிரதம் இருப்பதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே போர் நிறுத்தத்திற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு நன்றி தெரிவித்துள்ள அவர்கள் இஸ்ரேல் மட்டுமின்றி காசா மக்களும் துன்பத்திலிருந்து விடுபட பிணை கைதிகளை விடுவிப்பதுதான் ஒரே தீர்வு என்றனர்.